எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட வலு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வரப்போகும் தேர்தல்கள்ல அவங்க வெற்றி பெறுவாங்களா? இல்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில இருக்க நாகப்பட்டினம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதுக்கு பின் 16 முறை இந்த இதில எலெக்ஷன் நடந்திருக்கு. 1952லேருந்து 2021 வரைக்கும் 16 எலெக்ஷன்கள் இங்க நடந்திருக்கு. இந்த 16 எலெக்ஷன்கள்ல அதிக முறை வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதுதான் வந்து அதிகமா வெற்றி பெற்றிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1967, 1977, 1980, 1984, 1989, 2006ங்கிற வாக்குல இந்த இடத்துல கன்டினியூஸ் வெற்றி கூட அவங்க பெற்றிருக்காங்க. அடுத்தது அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1991, 2001, 2011, 2016ங்கிற வாக்குல இந்த இதில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1957, 1962 வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து சிபிஐ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1952ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக இந்த தொகுதியில் 1971, 1996லையும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது கடைசியாக முடிந்த தேர்தலில் இந்த இடத்துல திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2021ல இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம் தொகுதி 16 தேர்தல்களில் 6 முறை சிபிஐஎம்மும் 4 முறை அதிமுகவும் 2 முறை இந்திய தேசிய காங்கிரஸும் 1 முறை சிபிஐயும் 2 முறை திமுகவும் 1 முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாகப்பட்டினம் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துருவோம். நம்ம கடந்த 2 தேர்தல்கள் எடுத்து ஒவ்வொரு தொகுதியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாகப்பட்டினம் சட்டமன்ற தேர்தல்ல 2016, 2021 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் இந்த இடத்துல தமீம் அன்சாரி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 48.60%, 64,903 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது திமுக கூட்டணியில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக இந்த இடத்துல முகமது சஃப்ருல்லா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 44,353 வாக்குகளும் 33.20% பெற்று அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில் இந்த இடத்துல தமீம் அன்சாரி சாலிப் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 11,088 வாக்குகளும் 8.3% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் இந்த இடத்துல நேதாஜி கே அப்படிங்கிறவர் போட்டிட்டு 6,005 வாக்குகளும் 4.5% பெற்று இந்த இடத்துல அவங்க 4ஆம் இடத்தை 2016 தேர்தலில் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பார்த்துருவோம். 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருந்திருக்காங்க. அந்த வகையில் முகமது சன்பாஸ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 66,281 வாக்குகளும் 46.50% பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல அதிமுக சார்பில் தங்க கதிரவன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 59,043 வாக்குகளும் 41.40% பெற்று இந்த இடத்துல அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்குஸ்ட் அற்புத்ராஜ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 9,976 வாக்குகளும் 7% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல 2.5% வந்து மஞ்சுளா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இந்த இடத்துல தொகுதியில ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாகப்பட்டினம் மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம். மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடந்த 2 தேர்தல்கள் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2019, 2024 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் இந்த இடத்துல 42,381 வாக்குகளும் 20.12% பெற்று இந்த இடத்துல அவங்க நாகப்பட்டினம் தொகுதியை அவங்க இழந்திருந்தாங்க. இருந்தாலும் கூட்டணி சார்பில் போட்டியிட்டாலும் சரிபலத்தோட தான் அதிமுகவும் திமுகவும் இந்த தொகுதியில் வந்து போட்டியிட்டாங்க. அதில் திமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சார்பில் 70,089 வாக்குகளும் 33.27% பெற்று நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியை அவங்க கைப்பற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 6,690 வாக்குகளும் 3.18% வாங்கி அவங்க ஒரு கணிசமான ஒரு மீடியம் லெவல் கூட இல்லாமல் கொஞ்சம் கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா 2024 பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தனிச்சு இந்த இடத்துல 34,653 வாக்குகளும் 23.85% பெற்று அவங்க தனியா இவ்வளவு வாக்கு வாங்க முடியும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அடுத்து திமுக கூட்டணிகளோட இணைந்து 66,074 வாக்குகளும் 45.47% பெற்று இந்த இடத்துல அவங்க நாகப்பட்டினம் தொகுதியை 2024 அவங்க தான் கைப்பற்றியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக சார்பில் இந்த இடத்துல 12,699 வாக்குகளும் 8.74% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்
இந்த தொகுதியில பாஜகவுக்கு விட 4000 ஓட்டுகள் அதிகமாகவே வாங்கியிருக்காங்க. 16,380 வாக்குகளும் 11.27% வாங்கி நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் மக்களவைத் தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. நாகப்பட்டினம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம். அதாவது நம்மளுக்கு அதிமுக, திமுக, நாம் தமிழர் மட்டும்தான் இப்போதைக்கு கான்ஸ்டண்டா தொகுதிகள் வந்து அவங்களுக்கு மும்முனை போட்டியா முதல்ல நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப மத்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் கூட்டணி கட்சிகளோட இணைந்த காரணத்தினால, அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2016ல 48.60%, 2019ல 20.12%, 2021ல 46.50%, 2024ல 23.85% பார்க்கலாம். இதுல அதிமுக 2016ல தனிச்சு போட்டிட்டாங்க, 2024 தனிச்சு போட்டிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2019லயும் 2021லயும் கூட்டணி கட்சிகளோட இணைந்து போட்டிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவை பார்த்துருவோம். திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல இந்திய தேசிய காங்கிரஸோட மட்டும்தான் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. மற்ற கட்சிகள் அவங்களை விட்டு விலகி மக்கள் நல கூட்டணி இணைந்து விஜயகாந்த் அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சு அவங்க தேர்தலில் போட்டிட்டாங்க. அந்த வகையில் 2016ல திமுக இந்த இடத்துல 33.20%, 2019ல 33.27%, 2021ல 41.40%, 2024ல 45.47% பெற்று இந்த இடத்துல அவங்க அதாவது வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் 2024ல கூட அவங்களுக்கு மிகப்பெரிய எஃபெக்டிவ் இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பலு சேர்க்கிறத நம்மளால மறுக்க முடியாது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 1.2%, 2019ல 3.18%, 2021ல 7%, 2024ல 8.74% பெற்று அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் நிலவரத்துல இருக்காங்க. ஸோ அவங்களோட வாக்கு சதவீதங்கள் தான் அதிமுக திமுகவோட வெற்றி சதவீதங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. ஸோ நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் வருகையால் கொஞ்சம் நாம் தமிழருக்கு நிறைய நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் மீறி சீமான் அவர்கள் எப்படி வந்து 10% வாக்குகளுக்கு மேலே வாங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அவருக்கு மட்டும் அவரோட கொள்கைகள் பிடிச்சு மக்கள் எல்லாம் அவருக்கு தேர்ந்தெடுக்க போற நாள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த தொகுதியை வந்து நாம் தமிழர் கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நாகப்பட்டினம் தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பத்தி பார்த்துருவோம். மொத்த வாக்காளர்களா இந்த இடத்துல 1,86,958 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 90,677 ஆண்களும் 96,260 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர்கள் 21 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்குறப்போ 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஆண்கள் 30,699 ஆண்களும் 32,536 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து மிடில் ஏஜஸ் சொல்லப்படுறவங்க 35 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கவங்க 3810 ஆண்களும் 41,199 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுல இருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா 21,218 ஆண்களும் 22,525 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல இருக்காங்க. ஸோ 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல தாவேக்காவால ஈர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுல இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பின்வருவற்றில் பார்க்கலாம். அடுத்து நாகப்பட்டினம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா கடந்த 8 தேர்தலில் நம்ம வாக்குப்பதிவு சதவீதத்துக்கு எடுத்திருக்கோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா 1989ல 76.70 1991ல 70.30 1996ல 72.80 2001ல 66.80 2006ல 75.90 2011ல 79.50 2016ல 72.50 2021ல 75.10 இந்த இடத்துல வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. ஸோ 75% மேல இந்த மக்கள் வந்து இங்க வாக்குப்பதிவு நடைபெற்று அதாவது வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதங்கிறது 75.70% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது எந்த அளவில் 100% நம்ம மாற்ற போறாங்க நாகப்பட்டினம் மக்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து முக்கியமானது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு வந்து நம்ம 2026 பார்த்தோம்னா 2026 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் பலம் சேர்த்துட்டு இருக்கு. அந்த வகையில் திமுக கூட்டணியில் இந்த இடத்துல யார் இறங்கினாலும் 41.31% 58,465 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் அவங்க அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பின்பு பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் திமுக மிகப்பெரிய அளவில் சவாலை சந்திச்சுட்டு இருக்காங்க.
நம்ம இப்போ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அதிமுக எத்தனை தொகுதிகள் இழந்தாங்க, அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பில் எத்தனை தொகுதிகள் இழந்தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். திமுகவிலேயே நிறைய, அதாவது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிக சொற்பமான வாக்குகள்ல கிட்டத்தட்ட 53 இடங்கள் வந்து அதிமுக 2011 இழந்திருந்தாங்க. ஸோ அதில் இதுவும் ஒன்று தான். நாகப்பட்டினம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக வாழ்ற பகுதி அப்படிங்கிற காரணத்தினால சிறுபான்மையர் ஓட்டுக்கு வந்து அதிக அளவில் வந்து நம்ம திமுக இந்த இடத்துல வீழ்ந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்குறப்போ 41.31% வந்து 2026ல் திமுக பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து அதிமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி கட்சிகள் இருக்க ஏதோ ஒரு முஸ்லீம் கட்சி அவர்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 37.76%, 53,441 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல கட்சிகள் இப்போ இணையாத நிலையில அவங்களோட அவங்க இந்த கூட்டணி கட்சிகளோட எதிர்பார்ப்பை பொறுத்து தான் நம்ம இதோட அரைவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அங்கே இருக்கிற மக்களோட நிலைமைகளும் பொறுத்து நம்ம இது மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நம்ம முன்கணிப்பாக இதை நம்ம சொல்லிடலாம், எதிர்பார்ப்புன்னு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் 53,441 வாக்குகளும் 37.76% பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனிச்சு போட்டியிடுற நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவில், அதாவது 10% பக்கமும் 9.69%, 13,708 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கொள்கை, அவங்களோட கொள்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட அவங்க சீமான் அவர்கள் மிக மிக வந்து அருமையாக செயல்பட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நாகப்பட்டினம் தொகுதி மக்களை வந்து அவர் மிகப்பெரிய அளவில் ஈர்த்திருக்காரு. ஏன்னா அவர் மற்ற இடங்களில் சொற்பமான வாக்குகள் வாங்கியிருந்தாலும் நாகப்பட்டினம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அவருக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமை வந்து எப்படி நாம் தமிழருக்கு மாறப்போகுது இந்த வருஷம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு தான் போட்டியிடுறதா அவங்க நிறைய இடத்துல கூறிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகளை பற்றி அவங்க இது நாள் வரைக்கும் இந்த கூட்டணியில் சேரணும் அந்த கூட்டணியில் சேரணும்னு அவங்க எப்பயுமே அவங்க அறிவிச்சது கிடையாது. ஸோ அது எப்படி மாறும் அப்படிங்கிற 2026 எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 4வது, அதாவது 5வது எலெக்ஷன் சொல்லலாம் அவங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு லெவலில் நடந்த பெரிய எலெக்ஷனில் நாம் தமிழருக்கு 5வது எலெக்ஷன் சொல்லலாம். ஸோ 5வது எலெக்ஷனில் அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் வேறு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சவாலாக இருக்காங்க. ஸோ அதை மீறி அவங்க எப்படி பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குறாங்க, இல்லை கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படுவாங்களா, இல்லை கூட்டணி சேருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான 2026 எலெக்ஷன் மிகப்பெரிய அளவில் எல்லாத்துக்கும் ஒரு பாடம் சொல்லித்தர போகுது. அது எப்படி இருக்குது, அதாவது திராவிட கட்சிகளா இல்லை வந்து புதுசாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகமா, இல்லை கொள்கை ரீதியாக மிக வரையில் ஸ்ட்ராங்காக இருக்கிற நாம் தமிழரா அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் அவளோட நானும் நான் ஒரு அனலைசராக நானும் ரொம்ப அவளோட இருக்கேன். அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை தமிழகத்துக்கு புதுசாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டு நாகப்பட்டினத்தில் அவங்க வந்து ஒரு 9வது மாதம் அவர் பேசியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ 9.65%, 13,657 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த இதில் வந்து அதாவது தமிழக வெற்றி கழகம் குறைந்த அளவில் வாக்குகள் மினிமம் கேரண்டியாக வாங்குறாங்க அப்படிங்கிறத நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஏஜ் வைஸ் கேட்டகரியும் கொஞ்சம் திமுக சார்ந்து அதிமுக சார்ந்து இருக்காங்க. ஸோ அது எப்படி பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் கழக நிர்வாகிகள் அமைப்பாளர்களும் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தனிச்சு போட்டியிட தமிழக வெற்றி கழகத்துக்கு 9.65%, 13,657 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே வந்து கூட்டணி கட்சிகளை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் 9.65% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த கூட்டணிகள் இருந்தால் இந்தந்த சதவீதங்கள் வரும். அந்த மாதிரி ஒரு அரைவ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக கூட்டணியில் பாஜக இணைஞ்சிட்டாங்க, தமாக ஏற்கனவே இருக்காங்க. ஸோ பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் இருந்தார், சம்திங் இவர் நம்ம டிடிவி இருந்தார். ஸோ அவங்களுக்குலாம் இப்போ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அது எப்படியோ ரெட்டிஃபை ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் பாமகவும் இவங்களோட இணைஞ்சாங்க அப்படின்னா, தேமுதிகவும் இவங்களோட இணைஞ்சாங்க அப்படின்னா 37.76% இந்த தொகுதியில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெறுவதற்கு இவங்களுக்கு வந்து சிறுபான்மையர் வாக்குகள் அதிகமாக வேணும். அது எந்த நிலைமையில எப்படி வாங்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய சவாலா இருக்க போது. வெற்றி பெறுவதற்கு அவங்க மிகப்பெரிய அளவில் போராட வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வலு சேர்த்திருக்கு. ஸோ கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க கூட்டணியிலிருந்து இப்போ வரைக்கும் யாரும் நாங்கள் விலகி போறோம், எங்களுக்கு இந்த கொள்கை சரியில்லை, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு 10 வருஷமா வரல. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ
திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் மக்கள் நீதி மய்யம், அதிமுக போன்ற கட்சிகள் இந்த தொகுதியில் இருந்திருக்காங்க. இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும், அதாவது முஸ்லீம் சார்ந்த கட்சிகளும் இந்த திமுக கூட்டணியில் இருக்க காரணத்தினால 41.31% பெற்று இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு, நாகப்பட்டினம் தொகுதியை கைப்பற்றுவதற்கு திமுகக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டியிட்ட 9.65%, கூட்டணி கட்சிகள்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் சிபிஐ, சிபிஐஎம்லாம் இவங்கலாம் கூட இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இப்ப எந்த கூட்டணியிலிருந்தும் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால, தமிழக வெற்றி கழகம் தனிச்சு தான் போட்டியிட போறதா இங்க வந்து எல்லா இடத்துலயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த வகையில எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல தனிச்சு போட்டியிடுற இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதியில 9.65% மேல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தனிச்சு தான் போட்டியிட போறோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபட எல்லா இடத்துலயும் கூறிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட்டணி கட்சிகளோட இணைந்து இந்த இடத்துல செயல்பட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த தொகுதியில கொஞ்சம் வாக்குகள் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ திமுக, அந்த சிபிஐ, சிபிஎம், அப்புறமேட்டு இந்த மக்கள் நீதி மையம், இந்த கட்சிகள்லாம் அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள்லாம் அவங்களோட இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ நாம் தமிழருக்கு கூட்டணி கட்சிகள் இணைவதுங்கிறது 2 அர்த்தமா இருக்க காரணத்தினால, அந்த வகை அப்படி பார்த்தாலும் இந்த தொகுதியில 9.69% பேஸா வாங்குவாங்க. அதாவது மினிமம் வாங்குறதுக்கு நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவுல கூட்டணி பலம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட நிதர்சனமான உண்மை. ஸோ கூட்டணி கட்சிகளோட தான் இப்ப எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இண்டிபெண்டன்ட்டா ஒரு கேண்டிடேட் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது 2026ல பண்ணணும் அப்படின்னா, சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும், விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற தொகுதி நம்ம நல்ல தொகுதியா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.